ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சைவ மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காயில் இப்படி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஃபிஷ் ஃப்ரையான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைவ மீன் வறுவல் செய்கிறதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சதை உள்ள காயாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கனமாக இந்த மாதிரி. இப்போ மேலே இருக்கிற காம்பையும் அடியில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காயில் இருக்கிற மேல் தோலை சுத்தமாக சீவி எடுத்துருவோம். இப்போ தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காவை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கிராஸாக கட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த மீன் ஷேப் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவும் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அப்படியே மீன் மாதிரியே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நான் 2 வாழைக்காயுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு சில நாட்களில் நம்ம செய்ய முடியாத நாட்களில் இந்த மாதிரி வாழைக்காயில் செஞ்சு கொடுங்க. நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நான் நடுவால் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஃபிஷ்ஷோட ஷேப் அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்ச வாழைக்காவை இது கூட போட்டுருங்க. இது வேகிற டைம் சரியாக 3 நிமிஷம் தான். இந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா வேக விட்டு அந்த வாழைக்காவை எடுத்துட்டேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, ஒரு 10 உரிச்ச பூண்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மசாலாவுக்கு ஏற்ற உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரை எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்லைன்னா புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து அரைக்கணும். தண்ணி சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஆறின வாழைக்காவை எடுத்துகிட்டு இந்த மசாலாவை நல்லா ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கோங்க. நல்லா மசாலா ஒட்டி வரும். இப்போ இதே மாதிரி எல்லா வாழைக்காயிலையும் மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வாழைக்காய்களை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு வேக விட்டுக்கோங்க. ஹையில் வச்சு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா கிறிஸ்பாக வெந்து வந்துடும். இந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ ஒன் சைட் நல்லா குக்காக இருக்குது. இப்போ திருப்பி விட்டு இந்த பக்கமும் நல்லா குக்காகட்டும். நம்ம மீன் வறுத்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். மிதமான தீயில் வச்சு வறுத்திங்கன்னா அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ திருப்பி விட்ட சைடும் நல்லா குக்காகட்டும். இப்போ வாழைக்காய் 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நான்வெஜ் செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வாழைக்காவில் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.